வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்றைய பதிவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? நான் சாப்பிட்றத வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்கள். நீராவியில் அவிச்ச மரவள்ளி கிழங்கு, சுட சுட மரவள்ளி கிழங்குடன் பச்சை மிளகாய் சம்பல் செய்கிறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நான் மரவள்ளி கிழங்கு தொடர்பாக 2 வீடியோ போட்டிருப்பேன். அதில் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தாரேன். உங்களை பார்க்காதாக்கள் பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. சுட சுட மரவள்ளி கிழங்கும் பச்சை மிளகாய் சம்பளும் சாப்பிட்ருக்கீங்களா? இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க. அடிக்கடி மரவள்ளி கிழங்கும் பச்சை மிளகாய் சம்பளுமாக தான் உங்களோட வீட்டில் இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கே மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா மெழுகு பூசி தான் வரும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தோட்டத்திலிருந்து மரவள்ளி கிழங்கு எடுத்து 2 நாளைக்கு பிறகு வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதில் நஞ்சு ஊறிடுமென்றக்காக மெழுகு பூசி இருக்கிறார்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய், எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி, சின்ன வெங்காயம், தேசிப்புளி, கருவேப்பிலை, உள்ளி, தேங்காய் எடுத்துருக்கிறேன். இப்போ நீராவியில் அவிக்கிறதுக்கு சட்டி ரெடி ஆகியாச்சுது. வெட்டி வச்ச மரவள்ளி கிழங்கு எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து இப்போ அவிப்போம். நீராவிலே அவிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் தண்ணியில் போட்டு அவிச்சால் அதில் சத்துக்கள் எல்லாம் தண்ணியோட போயிடும். நீராவியில் அவிச்சா அதில் சத்துக்கள் முழுமையாக கிடைக்குமென்றக்காக. உங்களுக்கு தெரியும், இங்கே வெளிநாடுகளில் மரவள்ளி கிழங்கு சரியான கஷ்டம் வாங்குறது. அப்படியே வந்தாலும் அது உள்ளுக்கு பச்சை மஞ்சள் கோடுகள் எல்லாம் இருக்கும். இப்போ நான் அந்த தண்ணி கொஞ்சம் நீராவியில் அவிக்கிறதுக்காக உப்பு போடுகிறேன். இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் சாம்பலை ரெடி பண்ணுறதுக்கு பச்சை மிளகாயை போடுவோம் மிக்சியில். நீங்கள் என்ன உரைப்பு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு சேருங்கோ. இது அளவுகளெல்லாம் உங்களோட விருப்பம்தான். பச்சை மிளகாயை நாங்கள் முழுமையாக சேர்ப்போம். தொடர்ந்து இது மரவள்ளி கிழங்கு இருக்கிற சத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லாமல் எதிர்பார்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். நான் அதோடு சேர்த்து ஒரு பல்லு உள்ளி போடுறேன். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 1-2 போடுங்க. நான் 1 போடுகிறேன். உள்ளி போட்டு அரைச்சி பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். அரைச்ச பிறகு நாங்கள் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சாச்சுது. இப்போ அது கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக வாராக்கு ஒரு கரண்டி தண்ணி விடுவோம். விட்டு அதையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் தேங்காய் பூவை சேர்த்து அரைச்சி எடுப்போம். இதே ஒரு சுற்றி எடுப்போம் வாங்க. பாருங்கள், இப்போ அரைச்சாச்சுது. இப்போ நான் தேசி புளி விடுகிறேன். வெங்காயம் போடுறாக்கு முதல். என்னென்னா வெங்காயம் கொஞ்சம் சம்பளில் கடிபடைக்க சுவையாக இருக்கும். உங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தேசி புளியையும் வெங்காயத்தையும் சேர்த்து அரைக்கலாம். பாருங்க, இப்போ நாங்கள் அரைச்சி எடுத்தாச்சுது. வெங்காயத்தை போட்டு அரைப்போம். ஒரு சுற்று எடுத்தாச்சுது. ரெடி ஆயிடுது சம்பல். உங்களுக்கு தெரியும், இந்த மரவள்ளி கிழங்கு நாங்கள் மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு சாப்பாடு செய்யலாம். அல்லது சோறு இருந்தால் மரவள்ளி கிழங்கு கறி வச்சுட்டு மரவள்ளி கிழங்கு கறியும் சோறும் சாப்பிடலாம். மரவள்ளி கிழங்கும் சம்பளும் சாப்பிடலாம். காலை சாப்பாடு கூடுதலாக காலை சாப்பாடாக சாப்பிடுவார்கள் மரவள்ளி கிழங்கும் சம்பளும். இப்போ நாங்கள் மரவள்ளி கிழங்கு அவிச்சாச்சுது. சுட சுட மரவள்ளி கிழங்கும் பச்சை மிளகாய் சம்பளும் ரெடி ஆகிட்டுது. வாங்க சாப்பிடலாம். அதே நேரம் இதில் இருக்கிற சத்துக்களை பார்க்கலாம் வாங்க. மரவள்ளி கிழங்கு தோட்டத்திலிருந்து எடுத்து 2 நாளைக்குள்ள நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்படி இல்லாட்டில் அதில் நஞ்சு ஊறிடுமென்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அப்படி இல்லாட்டி இந்த வெளிநாடுகளில் மெழுகு பூசி தான் பெரும். அதை அந்த நஞ்சுகள் ஊறாமல் பாதுகாக்கிறதுக்காக. கூடுதலாக இங்கே ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து தான் இந்த மரவள்ளி கிழங்கு கூட வரும். பார்த்துருப்பீங்கள் அதில் கலர் மற்றது அதில் சைஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்களா அது எந்த நாட்டிலிருந்து வந்தேன்னு சொல்லி. மரவள்ளி கிழங்குல நிறைய நார்ச்சத்துகள் இருக்குது. இந்த டாய்லெட் பிரச்சனை இருக்கிறவர்கள் அடிக்கடி மரவள்ளி கிழங்கு நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்றால் உங்களுக்கு குடலில் இருக்கிற கழிவுகள் முழுதுமே வெளியேறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு. அதே நேரம் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்குல இரும்பு சத்துகள் நிறைய இருக்குது. எங்களோட நாட்டில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து மருந்து, இரும்பு சத்து ட்ராப்ஸ் யாருமே குடித்ததில்லை. ஆனால் வெளிநாட்டுக்கு வந்தால் பார்த்திங்கன்னா எல்லோரும் இரும்பு சத்து பிரச்சனையாக தான் இருப்பார்கள். எங்களோட நாட்டில் இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு மரவள்ளி கிழங்கு. அதை அடிக்கடி சாப்பிட்றதால தான் எங்களோட நாட்டு பெண்களுக்கு இரும்பு சத்து பிரச்சனை சரியான குறைவு. ஆனால் இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா எல்லோரும் மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றது சரியான குறைவு. கிடைக்கிற நேரம் வாங்கி சாப்பிடுங்க. அதில் இருக்கிற சத்துக்களை நாங்கள் நினைக்கிறது ஆப்பிள்
ஆரஞ்சு மற்றது வெளிநாட்டில் கிடக்கிற கரட்டுகள்லாம் நிறைய சத்துகள் இருக்குண்டு. விட்டமின் ஏ வந்து நிறைய சத்து இருக்குது. விட்டமின் கே இருக்குது மரவள்ளிக்கிழங்குல. மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்றதால உங்களோட உடம்பு வந்து குறைவாக இருக்கும். உடம்பு குறைக்க விருப்பமான ஆட்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு தொடர்ந்து எடுத்து சாப்பிடலாம். அதே நேரம் பார்த்திங்கன்னா குளுட்டோன் ஃப்ரை, இது வந்து குளுட்டோன் ஃப்ரையான ஒரு சாப்பாடு. நிறைய பேருக்கு இப்போ குளுட்டோன் அலர்ஜி இருக்குது. நீங்கள் வந்து மரவள்ளிக்கிழங்கு எடுத்து சாப்பிடலாம். நான் அறிந்து கொண்ட சத்துகள் சம்பந்தமாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.